ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. என் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குங்களா? செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குரூப் 4ஓட பாலிட்டி ரிவிஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷன் நேத்தே நடக்க வேண்டியது. அண்ட் ஐம் சாரி, நான் வந்து ரொம்ப ஆக்சுவலி ஐ காட் இல் அண்ட் ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஐ வாஸ் இன் அ பர்சனல் லீவ் எஸ்டர்டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று நடத்தாமல் இன்னைக்கு கொண்டு போகிறதுக்கு ஐம் ரியலி சாரி. ஆனால் இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போகலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸ், இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்சுவல் விஷயங்கள் எல்லாமே இந்த செஷனில் கவர் பண்ணுவோம். இது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக தந்துடலாம். உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு கேளுங்க. இப்போ மோஸ்ட்டாக நான் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்றதும் சொல்லுங்கள், அதையும் கவர் பண்ணலாம். நாளைக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்ன்றதை ஒரு தனி செஷனாகவே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதில் அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் செஷன்ஸில் நம்ம ஆக்ஸும் சேர்த்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஓகேப்பா. ஸோ இந்த பாலிட்டி ரிவிஷனில் நம்மளுக்கு ஃபுல்லாக குரூப் 4க்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 2 அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேச்சஸ் போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு YT03ன்ற கோடு யூஸ் பண்ணால் ஓகேங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது, ஸோ இங்கே பாருங்கள் முக்கியமான கமிட்டிஸ். ஸோ முக்கியமான கமிட்டிஸில் ராம்நந்தன் கமிட்டி வருது. ஓகேப்பா, ராம்நந்தன் கமிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி. இந்த கமிட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த செஷனை நான் வந்து குரூப்ஸில் ஷேர் பண்ணுறேன், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு யாராவது ஏதாவது குரூப்ஸில் பெரிய குரூப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேருக்கு இது ரீச் ஆகட்டும். 1 செகண்ட் கைஸ், நம்ம குரூப்ஸில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் நான். ஓகே, டன். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்காமல் பாஸ் பண்ண முடியுமா? லக் இருந்தா வாய்ப்பு ரொம்ப கம்மி, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் 100 days ஸ்டடி பிளான்னு தனுஷா டாக்ஸ்ன்ற டெலகிராம் சேனலில் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லக் இருந்தால் படி. என்ன மாதேஷ், எல்லாத்தையுமே லக் இருந்தால் பாஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ யூ ஆர் பிளேயிங் வித் திஸ். நம்ம வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ராம்நந்தன் கமிட்டி என்னென்னா, நீங்கள் ஓபிசிஸ், அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸில் க்ரீமி லேயர் அப்படின்னு நான் க்ரீமி லேயர்னு 2 பேராக பிரிப்பாங்க. சம்பளத்தை பொறுத்து மாறும். ஸோ 8 லட்சத்துக்கு மேலே இருந்தால் க்ரீமி, அது கீழே இருந்தால் நான் க்ரீமின்னு இருக்கும். அதை சொன்னவர் ராம்நந்தன். இது இல்லாமல் ஸ்வரன் சிங் கமிட்டி உங்களுக்கு தெரிஞ்ச கமிட்டி தான். ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி எது ரிலேட்டடாக? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தது, சரிங்களா? ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ணது 1976. ஜவஹர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிவிஷன் எப்போவா? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிவிஷன் வந்து 10ஆம் தேதிப்பா, சரிங்களா? நாளானைக்கு. ஓகே, கேசஸ் வீடியோ ஆல்ரெடி இருக்குது விக்னேஷ், பாருங்கள். ஓகே 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 எவ்ரி ஒன், ஹாய் எவ்ரி ஒன். ஓகேப்பா, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறேன். தென் வர்மா கமிட்டி, அதே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்து தான். அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்றத பற்றி சொன்னது தான் வர்மா கமிட்டி. அதாவது நம்ம அடிப்படை கடமைகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வர ஆர்டிகல்ஸ் பற்றி பேசுகிறோம், சாரி ஆக்ட்ஸ் பற்றி, சட்டங்கள் பற்றி பேசுகிறது தான் உங்களோட வர்மா கமிட்டி. தென் உங்களுக்கு ராஜா மன்னார் கமிட்டி, டிஎம்கே பீரியடில், சரிங்களா? ஸோ டிஎம்கே பீரியடில் வந்த கமிட்டி தான் இது. ஓகே, ராஜா மன்னார் கமிட்டி. ஸோ இது என்னென்னா பேசிக்காக இவர் தான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி சொன்னார். இவங்க ஆல் இண்டியா சர்வீஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஓகே, நிறையா சென்ட்ரலைஸ்டு பவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் அடுத்தது சர்க்காரியா கமிஷனும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது, ஸோ இதில் பாருங்கள் HN குன்ஸ்ரு கமிட்டி, அது வந்து 1952. ஸோ யூபிஎஸ்சி ரிஃபார்ம்ஸ்க்காக. ஓகேயா? எம்சிக்யூ செஷன்ஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு ஷாலினி, நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி 500 கொஷின்ஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் 500 கொஷின்ஸ் பாலிட்டிலையும் ஒரே வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதில் பாருங்கள்.
ஓகேப்பா. ஸோ அடுத்தது ஹெச்என் குன்ஸ்ரு கமிட்டின்றது யூபிஎஸ்சி ரிஃபார்ம்ஸ் பற்றி வரும். சந்தானம் கமிட்டி வந்து ஆன்டி கரப்ஷனுக்காக வந்தது. ஸோ இவங்க தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டியும் சிபிஐயும் ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி இவங்க. ஓகேயா. கோத்தாரி கமிட்டி வந்து எஜுகேஷன் பாலிசி பற்றி. தென் வெங்கடச்சல்யா கமிட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பற்றி வந்த கமிட்டி. பூஞ்சி கமிஷன் வந்து 2007 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்த கமிட்டி. ஸோ இப்போ இதில் இருக்கிற கமிட்டிஸ் எல்லாமே உங்களோட பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றி வருது. ஓகேயா. சஞ்சய் இதை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்வரன் சிங் கமிட்டி. வர்மா கமிட்டி வந்து எதெல்லாம் இருக்குன்னு சொன்னதுப்பா. ஓகே. ரெஜினா மேக்ஸ் ரிவிஷன் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதில் பார்க்கலாம் ரெஜினா. ஓகேப்பா. ஸோ அடுத்தது அண்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்றது 1957. ஸோ இந்த இயர்லாம் வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கமிட்டி, இது கமிட்டி, தென் எல்எம் சிங்வி கமிட்டியும் அண்ட் செகண்ட் ஏஆர்சி கமிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, கொரானாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. சரிங்களா. ஸோ அவங்க 3 டயர் சிஸ்டம் சொன்னாங்க. அசோக் மேத்தா கமிட்டி 1977 2 டயர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே. தென் அடுத்தது ஜிவிகே ராவ் கமிட்டி. ஸோ ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து ஸ்ட்ரென்தனிங் தி பிஆர்எஸ். சரிங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலான்றதை பற்றி பேசிச்சு. தென் எல்எம் சிங்வி கமிட்டி வந்து 1986 இவங்க தான் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது இவருங்க. ஓகேயா. ஸோ அடுத்தது இது இல்லாமல் எஸ்ஆர் மகேஸ்வரி கமிட்டி. ஸோ இது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வந்தது. தென் அது இல்லாமல் செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி வந்து லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் டீசென்ட்ரலைசேஷனுக்காக கொண்டு வந்தது. சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏஆர்சின்னு வந்தது, அது 1966 வந்தது, 1966. ஓகேயா. ஸோ டேபிளர் காலமில் தமிழில் வராதுப்பா. ஸோ தமிழில் எல்லாத்தையும் கொண்டதோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். மற்றது எல்லாமே உங்களுக்கு தமிழ் டபுளாக தான் வரும். சரிங்களா. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் டபுளாக தான் வரும். சரியா. ஸோ டேபிளர் காலம் தமிழில் கொண்டு வர முடியாது. ஓகேப்பா. தென் ஹல்தியா கமிட்டின்றது அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ்க்காக வந்தது. தென் ரங்கச்சாரி கமிட்டின்றது முனிசிபல் ரிஃபார்ம்ஸ்க்காகவும். தென் 13th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மொத்தமாக இதுக்காக வந்ததில்லை. ஆனால் இந்த 13th ஃபினான்ஸ் கமிஷனில் ஸோ 2010 2015 வரைக்கும் தான் இந்த 13th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ அது என்னென்னா, ஸோ பஞ்சாயத்து ராஜ்க்கும் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும், அதாவது ரூரல் லோக்கல் பாடியும் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கும் எப்படி காசெல்லாம் தரலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா. தென் இப்போ நம்ம இது ரிலேட்டடாக பார்த்தோம் இல்லையா. ஸோ பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ரிலேட்டடாக கமிட்டிஸ் பார்த்தோம். இப்போ இந்த கமிட்டிஸ் என்னென்னா ரிசர்வேஷன்ஸ் ரிலேட்டடாக, அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் பற்றி பேசுகிறது தான் இந்த கமிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ கலேல்கர் கமிட்டியும் மண்டல் கமிட்டியும் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி. ஸோ கலேல்கர் கமிட்டி அப்படின்றதும் ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்னு சொல்லுவாங்க. அதே மண்டல் கமிட்டின்றது செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்னு சொல்லுவாங்க. தென் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது சட்டநாதன் கமிட்டி. ஸோ இது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இது என்னென்னா, இது ஸ்டடி தி பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் க்ரீமி லேயர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடுக்கு பொதுவாக. ஓகேயா. ஸோ அடுத்தது இது இல்லாமல் அனந்தராமன் கமிஷன். ஸோ இது என்னென்னா ரிவ்யூ தி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வித்தின் பிசி அண்ட் எஸ்சி, சரிங்களா, எம்பிசி சாரி. ஓகே. தென் இதுவும் தமிழ்நாடுக்காக. தென் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், இது உங்களுக்கு தெரியும், 1993 செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா ஓபிசிஸ் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா, பேக்வர்ட் கிளாஸ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை டீல் பண்ணுறதுக்காக. அதே எஸ்சி எஸ்டிக்கு ஸோ 338, இது 338A, இது 338B. ஓகேங்களா, ஆர்டிக்கிள் நம்பர். சரிங்களா. ஸோ இதில் தே மானிட்டர், சேஃப்கார்டு, அட்வைஸ் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்திரா ஸ்வானே கேஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு. இது ரிலேட்டட் டு உங்களோட ரிசர்வேஷன்ஸ். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசர்வேஷன்றது 50% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீமி லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா. தென் ஆர்டிகல் ஷார்ட்கட் தனியாக வீடியோ போட்டிருக்கு ஏவிகே. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம். குரூப் மாதேஷ், நீங்கள் நிறையா ரொம்ப வந்து லைக் ரொம்ப என்ன சொல்கிறது,
தேவையில்லாத கொஷின்ஸாவே கேட்குறீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் லைக் குரூப் 4 சம்பளம் 1 லட்சமா, படிக்காமல் பாஸ் பண்ணலாமா, படிக்காமல் குரூப் 4 பாஸ் பண்ணலாமா, படிக்காமல் ஆர்ஆர்பி பாஸ் பண்ணலாமா, இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நீங்களே யோசிச்சுட்டு கேளுங்க கேள்விகள்லாம். ஓகேப்பா. ஸோ அடுத்தது சின்ஹோ கமிட்டின்றது 2005ல் இது என்னன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்த கமிட்டி. ஸோ இது இல்லாமல் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்க்காக வந்த கமிட்டிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்க்காக வர்ற கமிட்டி என்னென்ன இருக்குன்னா தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி அப்படின்றது ரிஃபார்ம்ஸ் 1990ல். இந்திரஜித் கமிட்டி, சரிங்களா, அது வந்து ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எப்படி வந்து ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. தென் தர்குந்தே கமிட்டி அப்படின்றது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், அதை பற்றி வரும். தென் வொஹரா கமிட்டி அப்படின்றது 1993ல் கிரிமினல் பொலிட்டீஷியன். ஓகே, ஸோ கிரிமினல் பொலிட்டீஷியனுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இதில் வரும். ஓகே அப்பா. ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாமே முக்கியம். நம்ம என்னென்ன கமிட்டிஸ் பார்த்தோம், பொதுவாக என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக கமிட்டிஸ் இருக்குது அப்படின்றத கிளாஸ் நடத்துறது இருந்த எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்லைடாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த கமிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு லோக்கல் பாடிஸ் ரிலேட்டடாக, அது இல்லாமல் இந்த கமிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு எது ரிலேட்டடாக, பிசி எஸ்சி எஸ்டி. ஓகேங்களா. இந்த கமிட்டிஸ் எல்லாமே எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக. ஓகே அப்பா. அடுத்தது ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம இதுக்கு அடுத்தது எல்லாமே பார்ப்போம், சரிங்களா. எல்லா கமிட்டிஸை என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது இல்லாமல் யார் இப்போ பிரசிடெண்ட், யார் என்னென்ன, இது இல்லாமல் உங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கில் ஸ்கூல் புக்ஸில் இருந்து எல்லா ஃபேக்ட்ஸும் இருக்கும். ஸோ இதில் இந்த பிடிஎஃப் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அடா 247 தமிழ் அண்ட் தனுஷா டாக்ஸ்ன்ற டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஜனாதிபதி. ஓகே, ஸோ இந்தியாவின் ஜனாதிபதி அப்படின்றது யார் அப்படின்னா, ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஃபஸ்ட்டு. கரண்ட்டாக யார் இருக்காங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள். ஓகே, ஸோ அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் வருவாங்க, அதுக்கப்புறம் ஜெகதீப் தன்கர் அப்படின்றவங்க இப்போ இருக்காங்க. அதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட தலைமை நீதிபதி, சரிங்களா, தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா அது யார் வருவாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹரிலால் கனியா அவங்க வருவாங்க. இப்போ வந்து பிஆர் கவை. இந்த வருஷமே 3 பேர் மாறுவாங்க நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேயா. ஸோ அடுத்தது வேர் இஸ் தட் பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல ஜவஹர்லால் நேரு, அது 1947லேருந்து 1964 வரைக்கும் இருந்தார். ஸோ அவர் சாகர வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்து இறந்து போயிருப்பார். தென் கரண்ட்டாக நரேந்திர மோடி அவர்கள். தென் அதுக்கடுத்தது ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர். ஓகே, மக்களவையோட சபாநாயகராக யார் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஜிவி மவ்லாங்கர். அப்புறம் இப்போ வந்து ஓம் பிர்லா இருக்கார். ஸோ அப்போ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபானா உங்களுக்கு இதே தான். ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட்டே தான் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாவும் வருவாங்க. ஏன்னா இந்தியாவில் வைஸ் பிரசிடென்ட் தான் ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபா சேர்மேனாக மாறிடுவார். ஓகேங்களா, இது தமிழ்நாடு ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னா ஸ்ரீ பிரகாஷா. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற எல்லாம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஆர்.என். ரவி. தென் ஸோ இது இல்லாமல் சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் யார், சி ராஜகோபாலாச்சாரி. இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குமாரசுவாமி இருந்திருப்பாரு, ஆனால் எலெக்ஷன் நடந்து வந்தது, சரிங்களா. ஸோ அவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ இவர் என்னன்னு சொல்லுவாங்க, ராஜகோபாலாச்சாரி என்னன்னுப்பா சொல்லுவாங்க, ஸோ ராஜாஜின்னு சொல்லுவாங்க அவரை. ஓகே, ஸோ ராஜாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் உங்களோட குலக்கல்வி திட்டம்ன்ற ஒரு மாடிஃபைடு சிஸ்டமை கொண்டு வந்தவர் இவர் தான். ஓகேங்களா. தென் அடுத்தது ஸ்பீக்கர், சரிங்களா. என்னென்ன சபாநாயகர், அதாவது நம்ம சட்ட பேரவையோட சபாநாயகர் யாருன்னா ஸோ ஜே சிவஞானம் பிள்ளை அப்படின்றது இருந்தார். ஸோ சாரி சிவ சண்முகம். தென் இப்போ எம் அப்பாவு. ஓகேயா. ஸோ அடுத்தது இது இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் யாருன்னா ஸோ பிவி ராஜாமன்னார் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் அப்படின்றது தான் இவர் வரும். தென் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடுன்றவர் திருவேங்கடாச்சாரி. அப்புறம் இப்போ PS ராமன். ஓகேப்பா. தென் அடுத்தது இதில் பாருங்க. ஸோ இதில் பாருங்கப்பா, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா என்னென்ன ஃபேக்ட் உங்கள் ஸ்கூல் புக்ஸில்
இது இல்லாமல் வெளியிலேருந்து என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டு கிவ் அன் ஐடியா டு ஹாவ் அ கான்ஸ்டியூஷன், இந்தியாவுக்குன்னு முதல்ல அரசியல் அமைப்புன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசனை கொடுத்தவர் யாருன்னா எம்என் ராய் அவர்கள். ஓகே, ஸோ எம்என், எஸ் ராஜாதி, தட்சிணா காந்தி, சேலம் மேங்கோ, எஸ் ஓகே ஓகே. சாணக்கியர், பிகாஸ் அவர் நிறையா காந்திக்கு வந்து ஐடியாலஜிஸ் அதெல்லாம் கொடுத்துறாரு. இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி கேட்க மாட்டாங்களா, இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி கேட்க மாட்டாங்களான்றதை விட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஓகேப்பா, ஸோ இதில் பாருங்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் டு கிவ் அன் ஐடியா டு ஹாவ் கான்ஸ்டியூஷன், அது வந்து எம்என் ராய் அவர்கள். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன், சரிங்களா, கான்ஸ்டியூஷன் நம்மளோட அரசியல் அமைப்புன்னு கொண்டு வர்றதுக்காக ஒரு குழு இருந்தாங்க. அது யாருன்னா அரசியலமைப்பு குழு, இல்லைன்னா சபை, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு 1946 கொண்டு வராங்க. அதுக்கு கீழே வரும் கேபினட் மிஷன் பிளான். இது இல்லாமல் இந்த இதுக்கு வந்து டோட்டல் பாப்புலேஷன் என்னன்னா 389 மொத்த ஸ்ட்ரென்த். ஓகே அப்பா, ஸோ மொத்த ஸ்ட்ரென்த் வந்து 389. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போனா 9th December 1946. அதே லாஸ்ட் மீட்டிங் என்னென்னா 24th January 1950. ஓகேயா, ஸோ இந்த நம்மளோட அரசியல் அமைப்புன்னு ஒன்று வர்றதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபேக்ட்ஸு. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபேக்ட்ஸில் அந்த 2 வருஷம் ஃபேக்ட்ன்னு இருக்கு இல்லையா, 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் இல்லை 17 நாள், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, அது வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி. ஓகேயா, ஸோ அது முக்கியம். ஸோ இது இல்லாமல் நம்ம அம்பேத்கர் வந்து ஃபைனல் டிராஃப்ட் எப்போ கான்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா 4th November 1948 தான் ஃபைனலாக கொண்டு வர்றாரு. ஓகேயா, தென் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட், அதாவது டெம்பரவரியாக, சரிங்களா, ஒருத்தர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொண்டு வர்றாங்கன்னா அவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது இல்லாமல் எலெக்டடாக வர்றாங்க. எலெக்டடாக வர்றவர் யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வர்றார். தென் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா HC முகர்ஜி அவர்கள். இது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், நம்ம அரசியலமைப்பு சபையோட ஆலோசகரா யார் இருந்தார்னா BN ராவ் அவர்கள். ஓகேப்பா, தென் ஸோ இது இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம அடாப்ட் பண்ண நாள், சரிங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேற, அது அமலாக்கத்துக்கு வந்த நாள் வேற. நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 24 November 1949. அதே அமலாக்கத்துக்கு வந்த நாள் வந்து 26 January 1950. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஏன்னா அரசியல் அமைப்பு தினம்னு சொல்லுவோம். எதனாலனா அந்த அன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்றோம். இது இல்லாமல் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லுவோம். எதை 26 January, எதனாலனா 1930 29 லாகூர் செஷன் நடக்கும். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், சரிங்களா, அதாவது உங்களுக்கு ஆட்சியில் இருப்போம், ஆனால் நாங்கள் தனியாக ஆட்சி செஞ்சுக்குவோம், உங்கள் ஆட்சி கடியில் ஒரு தனி ஆட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷ்கிட்ட. ஆனால் பிரிட்டிஷ் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால 26 January 1930 அதை இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து August 15 1947 கிடைக்குதா. ஸோ அந்த டைமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே இது நாள் வரைக்கும் நடந்தது, ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த நாளை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த 26வது வந்து என்ன வச்சுக்கணும், நம்ம January 26 வந்து ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, ஸோ இதுதான் சொன்னாங்க. எஸ் பூர்ண ஸ்வராஜ் தான்ப்பா, எஸ். அண்ட் ஸ்வராஜ் டே, எஸ் தற்காலிக தலைவராக பரிந்துரை செய்த நபர் கிருபாலினியா. ஓகேப்பா, எஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். 64 lakhs, எஸ் 64 lakhs 60 countries. எஸ் கரெக்ட்பா. ஸோ 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க, 60 countries வந்து எடுத்தாங்க. எஸ் முனீஸ்வரன், கரெக்ட்பா. ஓகே, அடுத்தது ஸோ நம்ம டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது நம்மளோட முதல் வாசிப்பு இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ அது வந்து November 4 1948. செகண்ட் டைமாக ரீட் பண்ணுறது November 15 1948.
கடைசியாக எப்போ ரீட் பண்ணாங்கன்னா அதுதான் நம்ம அடாப்ட் பண்ண நாள் 26 நவம்பர் 1949. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 டைம் ரீட் பண்ணியிருக்காங்க நம்மளோட அரசியல் அமைப்பை. ஓகேயா? ஸோ அதோட வரைவை. ஓகே, தென் அடுத்தது நம்ம டிராஃப்ட் கமிட்டி, அதாவது டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அந்த வரைவு குழு. ஓகே, இந்த வரைவு குழுவை வந்து யார் வந்து எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. ஸோ இதோட உங்களோட சேர்மன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ BR அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரிங்களா? ஸோ குறிக்கோள்கள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குறிக்கோள் தீர்மானம். ஸோ இதை கொண்டு வந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேயா? ஸோ அது டிசம்பர் 13, 1967 கொண்டு வர்றாரு. ஓகேயா? இதை நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரியாம்பிளாக அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 22 ஜனவரி ப்ரியாம்பிளாக அடாப்ட் பண்ணிக்கிறோம்ல, இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணிக்கிறோன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 22 ஜனவரி 1947. ஓகேங்களா? ஸோ ப்ரியாம்பிள், அதாவது நம்ம முகப்புரை இல்லை முகவுரை, இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 42வது திருத்த சட்டம் 1976. ஓகேயா? ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதில் தான் சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தைகள் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லையும் 6th பேராகிராஃப் ஆஃப் ப்ரியாம்பிள் ரெண்டையும் மாடிஃபை பண்ணது. ஓகேப்பா? அடுத்தது ஸோ நம்ம 26 நவம்பர் 1949 நம்மளுக்கு எத்தனை இருந்ததுன்னா ஒரு ப்ரியாம்பிள்னு இருந்தது, அப்புறம் 395 ஆர்டிக்கிள், அப்புறம் 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தது. ஆனால் இப்போ எத்தனை இருக்குன்னா 470 ஆர்டிக்கிள். உங்கள் புக்கில் வந்து 448ன்னு இருக்கும். ஓகேயா? ஆனால் இப்போ 470 ஆர்டிக்கிள் இருக்குது. இதில் 25 பார்ட் அண்ட் 12 ஸ்கெடியூல்ஸ்ன்றது இருக்குது. ஓகேப்பா? ஸோ இப்போ வரைக்கும் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ 106 திருத்தங்கள் நடந்திருக்கு. ஓகேப்பா? ஸோ 106 திருத்தங்கள்ன்றது நடந்திருக்கு. அதில் முக்கியமாக நீங்கள் 101லேருந்து 106 வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா ரீசெண்டாக வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஓகே, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 22 பகுதிகள்லேருந்து 25 பகுதிகள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அது எப்படி ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ 22 பகுதிகள் இருந்ததா ஃபஸ்ட்டு. அப்புறம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பார்ட் 7 வந்து 1956. சரிங்களா? பார்ட் 7 பகுதி 7 வந்து 7வது திருத்த சட்டத்தில் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 22 - 1 அப்போ 21 ஆகுது. சரிங்களா? இது இல்லாமல் பகுதி 4A அப்புறம் 14A ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க 42வது திருத்த சட்டத்தில். ஓகே, ஸோ 4Aவும் 14Aவும். தென் அடுத்தது 9B அப்புறம் 9A 9B இதையும் 74லையும் 97வது அமெண்ட்மெண்ட்லேயும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன, 1 2 3 4 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 25. இப்படி தான் 25 பாகம் ஆகுது. ஓகேயா? ஸோ அடுத்தது ஸோ இதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். தற்போது முகவரியில் சமய சார்பினை மற்றும் மத சார்பினை என்ற வார்த்தையை சேர்த்தது எதிர்த்து வழக்கு தெரிவித்தனர் டாக்டர் பல்ராம் சிங். ஆனால் வாழ்க்கை ரத்து செய்தது வழக்கை. எஸ், அண்ணாமலை கரெக்டுப்பா. ஓகே, அதெல்லாம் முக்கியமான கேஸே இல்லை. அதையெல்லாம் எதிர்த்து கேஸ்லாம் போடுறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஓகேப்பா? ஸோ 100th அமெண்ட்மெண்ட் ஸோ 2015 வருது. ஸோ இது என்னன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ஸ் பற்றின விஷயமா பேசுச்சு. ஓகேயா? ஸோ 101st அமெண்ட்மெண்ட் வந்து 2016 வருது. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஆர்டிக்கிள் 279A வருது. ஓகேப்பா? தென் இது இல்லாமல் 102nd அமெண்ட்மெண்ட் வந்து 2018. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு வராங்க. ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்ன்றதை கொண்டு வராங்க. அடுத்தது 103rd அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 10% EWS ரிசர்வேஷன். ஓகே, ஸோ 10% வந்து
இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மக்களுக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி பிசி இதில் எல்லாம் இல்லாத மக்களுக்கு 10% கொடுப்பாங்க. அந்த 10% என்னன்னா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கணும். ஸோ 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது என்னன்னா 2020 வருது. ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் எக்ஸ்டெண்டட் தி டெட்லைன் ஃபார் எஸ்சி எஸ்டி. ஓகே, ஸோ எஸ்சி எஸ்டி வந்து இன்னும் 80 வருஷமாக மாற்றினாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன், அது இல்லாமல் ஆங்கிலோ இண்டியன் ரிசர்வேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே உங்கள் லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லேயும். ஓகேப்பா, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க 105வது ஆர்டிக்கிள். ஸோ 105வது திருத்த சட்டம் இதில் என்ன வருதுன்னா இட் ரிஸ்டோர்ட் தி கவர்மெண்ட்ஸ் பவர் டு ப்ரிப்பேர் தி சோஷியலி, ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டே சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ், சரிங்களா, பிசிஸ் யாருன்னு சொல்லலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஓகே, ஸோ 106வது திருத்த சட்டம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விமன் ரிசர்வேஷன் பில். ஓகே, ஸோ விமன் ரிசர்வேஷன் பில்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஐ மீன் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா 1/3 ஆஃப் எவ்வளோ சீட்ஸு, 30 சீட் இருக்குன்னா அதில் 10 சீட்டு, சரிங்களா? ஸோ 10 சீட் வந்து பொண்ணுங்களுக்கு, அதாவது 1/3 சீட் வந்து விமனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது எங்கன்னா லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எல்லாத்துலேயும் வரும். இது இல்லாமல் டெல்லியோட சீட்ஸ்லேயும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, ஸோ இப்போ ஸ்கெடியூல்ஸ், நீங்கள் அட்டவணைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. மொத்தம் நம்மளுக்கு எத்தனை அட்டவணைகள் இருக்குது? 12 இருக்குது. ஓகே, இது எந்த புக்கு இல்லைப்பா, எந்த புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லைன்னு இது ஸ்கூல் புக்ஸ், அது இல்லாமல் லக்ஷ்மிகாந்த்னு ஒரு புக் இருக்கும், அதில் இருக்கிற ஃபேக்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கரண்ட்டில் ஆர்டிக்கிள் மேம் என்ன ஆர்டிக்கிள்ப்பா? லக்கி பாய் என்ன கேட்டிருக்கீங்கன்னு புரியலையே. முனீஸ்வரன் சென்ட்ரல் 59.5, ஸ்டேட் 69%. 69 தமிழ்நாட்டில் இருக்குது, சென்ட்ரலில் 59.5. ரிசர்வேஷன் சொல்கிறீங்களா? ஓகேப்பா. அம்மு குட் ஆஃப்டர்நூன். ஓகேப்பா, எஸ் 12 இருக்கா? ஸோ அந்த 12 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுதான் டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ இதில் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஆர்டிக்கிளில் ஸ்கெடியூல்ஸை குறிக்கும். ஸோ முதல் அட்டவணை எதை பற்றி? இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு சொல்லுது, சரிங்களா? அதனால அதோட டெரிட்டரிஸ், அதோட நிலவரைவு எவ்வளோ பெருசு அப்படின்றத பார்க்கறதான் இதில் சொல்கிறாங்க. ஓகேப்பா, ஸோ அதுதான் டீன்றது. தென் ஈன்றது என்னன்னா எமால்யூமெண்ட்ஸ், அதாவது ஊதியங்கள், கொடுப்பனவுகள், சலுகைகள், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி இதில் 2ஆம் அட்டவணையில் பேசுவாங்க. ஓகே, ஸோ அதனால ஈன்றது எமால்யூமெண்ட்ஸ். தென் 3rd ஸ்கெடியூல் என்னது? ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் பற்றி பேசுது, சரிங்களா? ஸோ சத்தியங்கள் மற்றும் உறுதிமொழிகள்னு என்னென்ன இருக்குமோ அதை பற்றி பேசுவாங்க. ஓகேப்பா. தென் இது இல்லாமல் ஸோ 4th ஸ்கெடியூல், ஸோ இது என்ன சொல்லுவோன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேட்டட் ஃபார் ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சரிங்களா? ஸோ எவ்வளோ சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசுவாங்க. ஓகேப்பா, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ராஜ்யசபா பற்றி வருதா? ஸோ அதே தான் இங்கேயும் ராஜ்யசபா பற்றி வரும். 1 செகண்ட் கைஸ், சரிங்களா? ஸோ 6ன்னு வருதா? அதான் ராஜ்யசபா. ஓகே, ராஜ்யசபா. ஓகே, அடுத்தது டிஎஸ் எஸ் இருக்கா? SOF. ஸோ இங்கே எஸ், அப்புறம் இது ட்ரைபல் ஏரியாஸ்னா அதர் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓ. அடுத்தது இது என்னென்னா லிஸ்ட் பற்றி வருது, சரிங்களா? ஸோ இது என்னென்னா ஃபெடரல் லிஸ்ட், ஃபெடரலிசம் பற்றி. ஃபெடரலிசம்னா என்னென்னா கூட்டாட்சியை பற்றி வருது, அதனால இது எஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், அப்புறம் இது அதர் ட்ரைபல் ஏரியாஸ், சரிங்களா? இது ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் தான். ட்ரைபல் ஏரியாஸும் என்ன ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் தான். அதனால எந்தெந்த இடத்துலனா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ அதான் 6th ஸ்கெடியூல். 5th ஸ்கெடியூலையும் 6th ஸ்கெடியூலையும் எப்பயும் ஒன்றா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஸ்கெடியூல்டு அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி வரும். இதில் வந்து அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரமில் இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி மட்டும் பேசும். ஓகே அப்பா, அதான் இது என்ன சொல்லலாம்னா ஏடிஎம் ஸ்கொயர். ஓகே, ஏடிஎம் ஸ்கொயரில் மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இது என்னன்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரமில் இல்லை அப்படின்னு சொல்லி மணிப்பூர் வராது. எல்லாமே நார்த் ஈஸ்ட்டு. அதில் நார்த் ஈஸ்டில் மொத்தம் 3 எம்மில் ஸ்டார்ட் ஆகும். அதில் மணிப்பூர் வராதுன்றக்காக மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு இல்லைன்ற மாதிரி. சரியா? ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அடுத்து இல்லாமல் ஒருங்கிணைந்த பட்டியல்னு இருக்கும். ஓகே அப்பா? ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் உங்கள் 7th ஸ்கெடியூலில் வரும். தென் அடுத்தது 8th ஸ்கெடியூல் என்னென்னா லிஸ்ட் ஆஃப் ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை முடிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்றத பற்றி, அதாவது அலுவல் மொழிகள் ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ்னால் இந்தியாவில் மொத்தம் 22. ஸோ முதல்ல 14 இருந்தது. ஓகே? ஸோ இதில் இல்லாமல் 21வது அமெண்ட்மெண்ட், 71வது அமெண்ட்மெண்ட், 92வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம லாங்குவேஜஸ் ஆட் பண்ணி 14 இருந்தது, இப்போ 22 இருக்குது. ஓகே அப்பா? ஸோ இதில் லாங்குவேஜஸ் வருதா? ஸோ OLD. ஸோ இது பாருங்க. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ். சரிங்களா? ஸோ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி வரனாம இது O, இது வந்து L. ஸோ இது என்னன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பொறுத்து மொத்தமாக இருக்கும் இதில் 9th ஸ்கெடியூலில். ஓகேங்களா? ஸோ 9th ஸ்கெடியூலில் மெயினாக என்னன்னா உங்களோட இது ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே ஏதாவது போட்டு வச்சாங்கன்னா அது வந்து கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து பொதுவாக லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பாயிண்ட் தான் இருந்தது. ஓகே? ஸோ அதனால இதில் லேண்டு. சரிங்களா? OL. அடுத்தது D, டிஃபெக்ஷன். 10th ஸ்கெடியூல் என்னென்னா டிஃபெக்ஷன் சொல்லுவாங்க. டிஃபெக்ஷன் என்னென்னா கட்சி தாவல். ஓகே? ஸோ கட்சி தாவல் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. இந்த கட்சி தாவல் அப்படின்றத தடுக்கிறதுக்காக வந்தது தான் இந்த 10th ஸ்கெடியூல். ஸோ Dன்றது OLD பார்த்தாச்சா? ஸோ இது 52nd அமெண்ட்மெண்ட். அடுத்தது இதில் பாருங்க. ஸோ பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஓகே? ஸோ பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ் அதுதான் PM. ஸோ 11th and 12th. ஓகே? ஸோ அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். ஓகே அப்பா? ஸோ இதில் என்னது டிஎஸ்க்கு T டெரிட்டரிஸ், ஈன்றது எமாலிமெண்ட்ஸ், ஏன்றது அஃபர்மேஷன்ஸ், ஆறுன்றது ராஜ்யசபா, எஸ்ன்றது ஸ்கெடியூல்டு ஏரியாஸ். அடுத்தது ஆஃப். ஓன்றது அதர் ட்ரைபல் ஏரியாஸ், எஃப்ன்றது ஃபெடரலிசம், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்னு பிரிவுகளை பற்றி பேசுறது இல்லையா, அதனால. தென் அடுத்தது இது இல்லாமல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கு OLD. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸு. இதில் D வந்து டிஃபெக்ஷன். ஓகே? அடுத்தது ஓல்டு PM. ஸோ PMக்கு வந்து பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஓகே? இது 73வது திருத்தச் சட்டம், இது 74வது திருத்தச் சட்டம். ஓகேப்பா? ஸோ அதான் இங்கே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இது இல்லாமல் இந்த பார்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஓகே? ஸோ அந்த வீடியோ நீங்கள் ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் கூட பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து இதில் இந்த ட்ரிக்கு என்னன்றதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே? ஸோ இதை மட்டும் எடுத்தோன்னா நம்ம ஃபுல்லாக மற்றதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே? ஸோ இதில் என்னென்னா யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் US to UP. இந்த சிவப்பு கலரில் ஆக்கியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வார்த்தை எல்லாத்துலேயும் ரெட் ஆக்கியிருப்பேன். அந்த ரெட் ஆகிற வார்த்தை தான் இதோட ஃபஸ்ட்டு லெட்டர். ஓகே? இதோட ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு தான் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு தான் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ இது எல்லாமே. ஸோ பார்ட் 1லேருந்து 10 வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு லைனு, பார்ட் உங்களோட 11லேருந்து 22ன்னு எண்ட் ஆகும். ஸோ இது ஏன் 22ன்னு எண்ட் ஆகுதுன்னா நடுவில் வந்து உங்களோட இங்கே பார்ட் 4Aன்னு இருக்கும், இங்கே 14Aன்னு இருக்கும், இங்கே 9Aன்னு இருக்கும், 9Bன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே 22ன்னு எண்ட் ஆகுது. ஓகேப்பா? ஸோ அதான் இங்கே ஞாபகம். ஸோ இது எல்லாமே இந்த மொதல் லெட்டர் வச்சே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி, யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூனியன், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே அப்பா? தென் அடுத்தது இங்கே பாருங்க. ஸோ அடுத்தது US to UP. ஓகே? ஸோ US யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், UP சரிங்களா, யூனியன் டெரிட்டரிஸ், பஞ்சாயத்ஸ். ஓகே? அடுத்தது டு மீட் சில்ட்ரன் ஆஃப் ஷீலா. அதுதான் 10வது ஆர்டிக்கல் வரைக்கும். சரிங்களா? சாரி, 10வது பார்ட் வரைக்கும். ஓகே? அடுத்தது இங்கே பாருங்கள். ரியல் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் டு ஸ்வீட். ஓகேங்களா? ஸோ ரியல் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் டு ஸ்வீட் டு ஈட். ஸோ ஒன்லி ஈட் மேங்கோ ஆஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ். அவ்வளோதான்ப்பா. ஓகே? ஸோ இது வச்சு நீங்கள் இங்கே எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் மற்றதுக்கும் வரும். ரியல்
ஆர். ஓகேங்களா? ஸோ ரியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட். அதாவது இது என்னன்னா, இது பார்ட் 5, இது பார்ட் 6, இது பார்ட் 11. ஸோ இது சென்டர் பற்றி, இது ஸ்டேட் பற்றி, இது சென்ட்ரல் ஸ்டேட் பற்றி. ஸோ பேசிக்கானா 5 + 6 என்ன 11. ஓகேயா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ இதில் பாருங்கள், ரியல் ஃப்ரூட்ஸ், டேஸ்ட், ஸ்வீட், டு ஈட். ஸோ ஒன்லி ஈட் மேங்கோ ஆஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ். அந்த மாதிரி முதல் வார்த்தைகள் வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இந்த பார்ட் 4ன்றது பார்ட் 7. 7ன்றதை 7th அமெண்ட்மெண்ட்டில் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 14A 4A. ஓகேயா? ரெண்டுமே. ஸோ 4A 14Aன்றது 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது இது இல்லாமல் பார்ட் 4A வந்து 74th அமெண்ட்மெண்ட் அண்ட் பார்ட் 9Aன்றது பார்ட் 9Aன்றது 74th அமெண்ட்மெண்ட், பார்ட் 9Bன்றது 97th அமெண்ட்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே? ஸோ இப்படி தான் நடக்குது. அண்ட் இந்த சோர்ஸஸ் பற்றி ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்கள் சோர்ஸஸ் வந்து நம்ம இதில் கிளாஸ்லாம் நடத்த போகிறதில்ல, வெறும் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதனால் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதுக்காக வார்த்தைகள் வச்சு இந்த ட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே? அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மேம் பாலிட்டி சிலபஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி கொடுவீங்களா? எஸ், அதை தான் பண்ணிகிட்ருக்கு ராஜ்மோகன். ஓகேப்பா? ஸோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே? தென் ஸோ இதில் சோர்ஸஸ்னால் மொத்தம் 60 கண்ட்ரியிலேருந்து எடுத்தோம். அதில் முக்கியமாக எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேப்பா? அடுத்தது ஸோ இது இல்லாமல் பாலிட்டி ஃபுல் சிலபஸ் இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி கேட்பீங்கப்பா? எஸ், சேம் கொஷின் சேம் ஆன்சர். ஓகே? அடுத்தது ஸோ ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, இது எல்லாத்தையும் இதில் கொண்டு தாங்க. ஸோ அதனால் ஃபெடரல், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜட்ஜஸ், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் ப்ரிஃபர், அப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் டின்னர். ஓகேப்பா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த டின்னர்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே? அடுத்தது எஸ், பிடிஎஃப் கிடைக்கும். பிடிஎஃப் இது முடித்தோடனே நான் உங்களுக்கு தந்துடுவேன். இந்த பிடிஎஃப் லிங்க்கு இதுக்கு கீழே, இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பின்டு கமெண்ட்ஸில் இருக்கும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டில் இருக்கும். அந்த பின் பண்ணுற கமெண்ட்டுன்றது இந்த சேட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான், அதாவது நீங்கள் நம்ம லைவ் முடிச்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அதனால் முடித்த உடனே அதை ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மேம் இதில் எங்கே லிங்க் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் என்னோடய டெலகிராம் பேஜ்லேயும் ada247 டெலகிராம் பேஜ்லேயும் ரெண்டுலேயுமே இந்த பிடிஎஃப்ன்றது கிடைக்கும். ஓகே? அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே அப்பா? கே எடிட்ஸ். ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பாயிண்ட் எடுக்கணும்னா அதெல்லாம் வந்து என்னன்றதை ப்ளீஸ் ரிமெம்பர் லிட்டில் சாலி கான் ப்ளே பியானோ அப்படின்ற ட்ரிக்கை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பருக்கு வந்து ஸோ பார்லிமெண்ட், அப்புறம் ரூல் ஆஃப் லா. ஓகே? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னா லிட்டில், அப்புறம் சாலி, அப்புறம் கேபினட், காண்ட். ஓகே? ப்ளே பியானோ. ஸோ ப்ளே பியானோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா? அடுத்தது ஸோ அதே மாதிரி தான் மற்ற விஷயங்களுக்கும். ஓகே? என் டைமிங் எவ்வளோன்னு தெரியலப்பா. நான் போகிற வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு போகிறேன். மோஸ்ட்டாக ஒரு 2 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி. ஆல்ரெடி 40 minutes ஆயிடுச்சா? பார்க்கலாம், ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைனா அதுக்கு மேலே ஆகும். ஓகே? முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே? அண்டு ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு பார்க்குறக்காக இந்த. ஓகே? தென் அடுத்தது ஸோ கனடியன் கான்ஸ்டியூஷனுக்கு இந்த ட்ரிக்கு. தென் ஐரிஷ் கான்ஸ்டியூஷனுக்கு எண்டுன்றது தான் ட்ரிக்கே. சரிங்களா? எலெக்ஷன், நாமினேஷன், அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஓகே? ஸோ எண்ட் அப்படின்றது தான் இதில் ட்ரிக். அடுத்தது ஸோ இதில் பாருங்கள், ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனுக்கு உங்களோட கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே? ஸோ கேட்ஸ் ஃபைன் ஜாய், கன்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், அப்புறம் ஜாயின்ட் சிட்டிங், இதெல்லாம் பற்றி வரும். ஸோ வெய்மர் கான்ஸ்டியூஷன்னா, வெய்மர்னா ஜெர்மனி. ஸோ ஜெர்மனினா உங்களுக்கு ஹிட்லர் தான் ஞாபகம் வரணும். ஸோ ஹிட்லர்னா என்ன சொல்கிறாங்க, அவரோட ஆட்சியிலேருந்து உரிமைகள்ன்றது பறிக்கப்பட்டுச்சு.
சரிங்களா. அவரோட ஆட்சி காலன்றது எப்பயுமே எமர்ஜென்சியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுட்டு எமர்ஜென்சி டைமில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சரிங்களா. ஸோ சோவியத் கான்ஸ்டியூஷன்றது யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா. ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே இதில் தான் வருது, சரிங்களா. ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு. இது இல்லாமல் ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் என்னென்னா ரீ லைஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுன்றது ஃப்ரெஞ்சுன்றது ஃப்ரெண்ட்ஸுன்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒரு மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஞ்சுன்றது ரிப்பப்ளிக், அப்புறம் லிபர்ட்டி, லைஃப், எஃப்இ. ஓகே. ஸோ ரீ லைஃப்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எப்படி அமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத எடுத்தோம். தென் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்றத ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ப்ரியாம்பிள் பற்றி. ஸோ ப்ரியாம்பிள் பற்றி என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ரியாம்பிள் ஃபஸ்ட்டு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் முகப்புரை, அதாவது ஒரு புக்குக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட முகப்புரை. ஸோ யூஎஸ்லேருந்து எடுத்தோம். ஓகே. ஸோ நம்ம இந்தியாவோட ப்ரியாம்பிள் எங்கே இருந்ததுன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ நம்மளோட முகப்புரைன்றது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டவர்களோட மனதை பிரதிபலிக்கிறது, மைண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ஏ பால்கி வாலா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த நம்ம கான்ஸ்டியூஷனோட ஐடென்டி கார்டு மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேயா. ஸோ அடுத்தது இது இல்லாமல் பெர்பாரி யூனியன் கேஸில் ப்ரியாம்பிள்ன்றது நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க. கேசவானந்த் பாரதி கேஸில் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க நம்ம ப்ரியாம்பிளை. அதே மாதிரி எல்ஐசி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் வந்து இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேயா. ஸோ இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொன்னாங்க. ஆர்டிகிள் 368 எதுக்குப்பா சொல்கிறீங்க? அமெண்ட்மெண்ட்டுக்கா? ஓகே. முன்ன இதில் ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா சொல்கிறீங்க. ஓகே அக்கா, என்ன மெயின்ஸ் குரூப்பில் சேர்த்து விடுங்க ப்ளீஸ். மெயின்ஸ் குரூப்லையாப்பா? மெயின்ஸ் குரூப்புன்னு என்ன இருக்குது? நம்ம மெயின்ஸ் குரூப்புன்னு ஒன்று இது இல்லையேப்பா. மெயின்ஸுக்கு கிளாஸ் தான் இருக்குது. ஓகே சதீஷ், இப்போ தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்களா? ஸோ இந்த கிளாஸோட பர்பஸ் குரூப் 4ஓட ரிவிஷன், லாஸ்ட் ரிவிஷன். ஓகே, அதுதான் இந்த கிளாஸோட பர்பஸ்ப்பா. ஓகே, அடுத்தது ஸோ ஃபுல்லாக பாலிட்டி ரிவைஸ் பண்ணுறோம் சதீஷ். ஓகேப்பா, லேட்டாக ஜாயின் பண்ணிங்களா? ஓகே ஓகே. ஸோ அடுத்தது இந்த 3 கேஸ்லேயும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பகுதியே இல்லைன்னு சொன்னது பெர்பாரி யூனியன் கேஸ். ஓகேப்பா, பகுதி அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ். தென் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் வந்து இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா. ஸோ இது எப்படி ஞாபகிச்சிங்களா? பிபிஎல் மாதிரி பிகேஎல்னு இருக்குன்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு எப்படி ஞாபகிச்சுக்கிறது? ஓகே, அடுத்தது ஸோ ப்ரியாம்பிள்ன்றது எந்த ஒரு பவருக்கும் இல்லை, ஒரு சோர்ஸ் கிடையாது, எந்த ஒரு ப்ரொஹிபிஷனுக்கும் சோர்ஸ் கிடையாது. ஓகே, இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு பவரையும் தடுக்க முடியாது, எந்த ஒரு பவரையும் கொடுக்க முடியாது. ஓகேப்பா. ஸோ எவ்வளோ நேரம் கிளாஸா? அதான் சொன்னேன்லப்பா, ஒரு 2 hours முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்தது ஸோ ஆர்டிகிள் 1. ஸோ ஆர்டிகிள் 1 எதை பற்றினா, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா அதாவது பாரதம் அப்படின்ற 2 பேர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு இந்தியாவுக்கு 2 பேர் தான் இருக்குது கான்ஸ்டியூஷன் படி. அதுக்காக ஆரியவர்தம், இந்துஸ்தான்னு பேரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் ரெகனைஸ் பண்ணல. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ மெயின்ஸ் கிளாஸ் சேரணும்னா நம்மளுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குப்பா. ஓகே, நம்ம ADA 247 வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இல்லை இந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஓகேப்பா. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் 22% ஆஃபோட ஜாயின் பண்ணோன்னா YT03ன்ற கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மறுபடியும் கிளாஸ்க்குள்ளே வரலாம்ப்பா. சரிங்களா?
ஸோ இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது மக்கள் இதெல்லாம் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன் காலாநந்தினி. ஓகேப்பா. தென் ஆர்டிகிள் 2. ஸோ ஆர்டிகிள் 2 என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்ம வெளியிலேருந்து, இந்தியாவுக்கு வெளியிலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு ஸ்டேட் கொண்டு வரணும்னா அதை பற்றி பேசுகிறது ஆர்டிகிள் 2. இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற ஸ்டேட்ஸுக்குள்ள மாற்றங்கள் இல்லை பிரிவுகள் அதெல்லாம் பற்றி பேசுறது ஆர்டிகிள் 3. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட், அதாவது முதல் மொழி வாரியாக வந்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. ஸோ அது எப்போ ஃபார்ம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அக்டோபர் 1, 1953. ஓகே. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர். சரிங்களா? ஸோ பொட்டி ஸ்ரீராமலுன்றவர் 58 நாள் வந்து ஃபாஸ்டிங் இருந்திருப்பார். ஃபாஸ்டிங் இருந்து இறந்திருப்பார். ஓகே. எஸ். ஃபெடரேஷனுக்கு எக்ஸாம்பிள் யூஎஸ். எஸ். யூனியனுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா. ஓகே. ஓகே. அடுத்தது இதில் பாருங்க, ஃபசல் அலி கமிஷன். ஸோ ஃபசல் அலி கமிஷன்றது என்னன்னா, அக்செப்டட் லாங்குவேஜ் அஸ் தி பேசிஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மொழி அப்படின்றது நம்ம ஸ்டேட்ஸை பிரித்து பண்ணலாம், மொழி வாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டது என்னன்னா ஃபசல் அலி கமிஷன். ஸோ இந்த ஃபசல் அலி கமிஷன்றது 1956. ஸோ இது மூலயமா இதுக்கப்புறம் வந்து 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டையும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டும் வருது. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் கிரியேட் பண்ணுறோம். ஓகே. 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் கிரியேட் பண்ணுறோம். தென் தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா வந்து 2014 நம்ம தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறோம். இது இல்லாமல் 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்னு 2 யூனியன் டெரிட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தென் இது இல்லாமல் 2 யூனியன் டெரிட்டரி மர்ஜ் பண்ணியிருக்கோம். என்னென்னா தாத்ரா நகர் ஹவேலியும் தையூ தாமனையும் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா. ஸோ மர்ஜ் பண்ணி தான் 2019 கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் ஸோ டெல்லி அப்படின்ற யூனியன் டெரிட்டரிக்கு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்ற ஒரு பட்டம் ஆர் சிறப்பு அம்சம் கொடுத்தது வந்து 69வது திருத்தச் சட்டம் 1991. ஓகே. ஸோ அது முக்கியம். தென் நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 8 முறை அமெண்ட் பண்ணப்படவில்லை. 1 முறை தான் 6 முறை தான் அமெண்ட் பண்ணோம். ஓகே. 8 முறைன்றது கிடையாது. 1955 அமெண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கூடாது. 2024 வந்தது வெறும் ரூல் மட்டும்தான், அது அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே. கௌதம், பட் ஒன் டவுட், ஆந்திரா தெலுங்கானா 2 பேர் தெலுங்கு பீப்புள் தானே, தென் 2ஐயும் ஏன் பிரிச்சாங்க? 2 பேருக்கும் ஸ்லாங் வேறு, 2 பேருக்கும் வெவ்வேறு இது இருக்குது. அண்ட் ஹிஸ்டாரிக்கலி ஆட்சி முறையும் வெவ்வேறையாக இருந்தது, அதனால பிரிச்சாங்கப்பா. ஓகே. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போவேணா, நம்மளுக்கு எக்ஸாமே வேறு. ஓகே. ஸோ எக்ஸாமுக்கு மட்டும் பார்ப்போம். ஓகே. தென் அடுத்தது ஸோ அக்விசிஷன். ஸோ 5 முறையாக நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா நம்ம பெறலாம் நம்மளோட குடியுரிமையை. அதே இழப்பதற்கு மொத்தம் 3 முறை இருக்குது. ஓகே. ஸோ 5 முறைகள் என்னென்ன அப்படின்னா, பை பர்த், சரிங்களா, பிறப்பு மூலம், டிசன்ட் வம்சாவளி மூலம், இல்லை பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, சரிங்களா, ஸோ ஒருங்கிணைப்பதன் மூலம், தென் பை ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ பதிவு மூலம், அது நேச்சுரலைசேஷன் இயற்கமயமாக்கல் மூலம். ஓகே. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேப்பா. ஸோ இதில் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் நம்ம எந்த விதமாக லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ரினன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். ஓகே. ஸோ துறப்பதன் மூலம் நீங்களாக விட்டு கொடுத்துட்றீங்க, அதே டெர்மினேஷன் நிறுத்தப்படுது. ஓகே. ஸோ நீங்கள் விட்டு கொடுக்கல, ஆனால் உங்களை வந்து பறிக்கவும் இல்லை, சரிங்களா, நிப்பாட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க, இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப் க்ளோஸ் பண்ணல, அப்போனா யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கினாலே இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். தென் அடுத்தது டிப்ரிவேஷன். ஸோ இது என்னென்னா பறிப்பதின் மூலம், உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து பறிப்பாங்க, சரிங்களா, சிட்டிசன்ஷிப்பை, அதுதான். தென் அடுத்தது
நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து யூஎஸ்ல இருந்து சரிங்களா அமெரிக்கால இருந்து எடுத்தோம். ஓகே, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 9 டைம்ஸ் இல்லையா? இல்லைப்பா, 6 டைம்ஸ் தான்ப்பா. ஓகே, தென் அது இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றத அயர்லாண்ட்லேருந்து எடுத்தாங்க. ஓகே, ஸோ அயர்லாண்ட்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அரச கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் அப்படின்றது அயர்லாந்து. ஓகே, அயர்லாந்து வந்து ஸ்பெயின்லேருந்து எடுத்தாங்க. ஆனால் நம்ம இதுலேருந்தா அயர்லாண்ட்லேருந்து தான் எடுத்தோம். தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது இட் இஸ் borrowed ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாலேருந்து எடுத்தாங்க. ஓகே அப்பா. தென் அடுத்தது ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்வரன்சிங் கமிட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகே, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, அதாவது 1215 சரிங்களா? ஸோ 1215 AD அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, கிங் ஜான் ஒருத்தவர் இருந்தார். ஸோ அவர் வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று சைன் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அது என்னென்னா மக்களோட உரிமைகளை தருது. ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் மக்களோட உரிமைகளை தருதுன்றனால இந்தியாவில் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு நம்மளோட அடிப்படை உரிமைகள் சொல்கிறாங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னு டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் எதை சொன்னாருன்னா ஆர்டிகிள் 32 சரிங்களா? ஸோ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றது ஆர்டிகிள் 32. தென் ரைட் டு எஜுகேஷன் அது எந்த ஆர்டிக்கிளில் வந்தது அப்படின்னா ஆர்டிகிள் 21A. ஸோ இது என்ன உங்களது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னும் 2 ஆர்டிக்கிள் ஆட் பண்ணாங்க. எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் வந்தது. ஸோ 86னாலே எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த 21A இருக்கு இல்லையா? ஸோ அது இல்லாமல் ஆர்டிகிள் 45 ஆட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஆர்டிகிள் 51Aல கேஸ் சப்டிவிஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி, இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி, இது வந்து உங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 3 விஷயங்களையும் மாற்றுச்சு. ஓகேப்பா? ஸோ அதுதான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். தென் இதில் டேர்ம் அன்டச்சபிலிட்டி அப்படின்றதும் நம்ம கான்ஸ்டியூஷன்லையோ இல்லை எந்த ஆர்டிக்கிளையோ டிஃபைன் பண்ணப்படவில்லை. அதே மாதிரி மைனாரிட்டியும். ஸோ தீண்டாமை அப்படின்றதையும் சிறுபான்மை அப்படின்ற வார்த்தைகளை டிஃபைனே பண்ணல. வார்த்தைகள் என்னன்னு மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது ஆர்டிகிள் 19. ஓகே, ஸோ ஆர்டிகிள் 19 என்னது? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம ஆர்டிகிள் 19 என்ன உங்களுக்கு ஃப்ரீடம் பற்றின வரும். ஓகே, 6 ஃப்ரீடம் பற்றி வரும். ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், இந்த மாதிரி ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன் அப்படின்லாம். ஸோ பேசுவதற்கான உரிமை, அது இல்லாமல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கான உரிமை, இந்த மாதிரிலாம் நிறைய உரிமைகள் இருக்கும் அதில். ஓகே, ஸோ சுதந்திரத்தை பற்றி பேசும். ஸோ அந்த சுதந்திரங்கள் பற்றி வரதில் அதை நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த டைம்லனா வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் சரிங்களா? எய்தர் அவசர நிலைன்னு வர்றதுல 2 காரணம். எய்தர் வாராக இருக்கலாம், போராக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த டைமில் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆர்டிகிள் 2021ன்றது எப்பயுமே சஸ்பெண்ட் பண்ண முடியாது. எந்த எமர்ஜென்சினாலுமே ஆர்டிகிள் 20யும் 21ம் சஸ்பெண்டே பண்ண முடியாது சரிங்களா? ஸோ அது முக்கியம். ஸோ ஆர்டிகிள் 10 எல்லா ஆர்டிகிளையும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் ஆர்டிகிள் 19 சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வேணும். அண்ட் சஸ்பெண்டே பண்ண முடியாத ஆர்டிகிள் வந்து 20, 21 அவ்வளோதான்ப்பா சரிங்களா? ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ப்ரைவேட் பர்சன், ப்ரைவேட் பாடின்றதையும் நம்ம வந்து ஒரு ஸ்டேட், அதாவது நம்மளோட அரசுன்னு கன்சிடர் பண்ணுவோம் எப்போனா அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துச்சுன்னா. ஓகே, அது இல்லாமல் ஆர்டிகிள் 13 படி இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் லா, அதாவது பழக்க வழக்கங்கள்னு இருக்கும் இல்லையா? ஸோ பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து ஆர்டிகிள் 13 படி சட்டமாக கருதப்படும். எது ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டிக்கு ரிலேட்டடாக ஒரு சட்டம் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாது, இந்த இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பேசிக்காக என்ன ஒரு சட்டத்தோட தாக்கம் கொண்டு வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் அபாலிஷ் பண்ணணுன்றக்காக அதையும் ஒரு சட்டமாக கருதி ஆர்டிகிள் 13 மூலயமா அபாலிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சட்டமே கிடையாது. இதில் ஆர்டிகிள் 13 படி ஒரு சட்டமாக கருதப்படாது. அது முக்கியம். தென்
கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்ற கருத்து ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சியில கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த சட்டத்தின் ஆட்சின்றது யாரு கொண்டு வந்தாருன்னா ஏவி டைசி அவர்கள். ஓகே, ஏவி டைசி. தென் ஆர்டிகிள் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். சரிங்களா? ஸோ பட்டங்களை ஒழிப்பது பத்தி பேசும். இந்த பட்டங்களை ஒழித்தல்ன்றது வந்து ஸோ பேசிக்காக என்னன்னா எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகடமிக் டிஸ்டிங்ஷன். ஓகே, ஸோ இந்த பட்டங்கள் வந்து மிலிட்ரி அண்ட் அகடமிக் அதை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது, தடை பண்ணும். ஆர்டிகிள் 19 அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. தென் ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பேசிக்காக இது என்னன்னா உங்களோட ஆர்டிஐ. ஓகே, தென் ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் அமைதியாக இருக்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான், வெளிப்படைத்தன்மை தான். ஓகேங்களா? ஸோ கருத்து தெரிவிக்கிறது அமைதியாக இருந்தும் தெரிவிக்கலாம். ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு இல்லை மறியல் செய்யறதுக்கு கூட உரிமை இருக்குது, ஆனால் வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. எது? ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், மறியல் கூட பண்ணலாம், ஆனால் வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா. தென் ஸோ ஃப்ரீடம் டு மூவ் வித்தின் இந்தியா, இந்தியாவுக்குள்ளேயே மூவ் பண்ணிக்கிறதுக்கான உரிமைகள் பற்றி ஆர்டிகிள் 19 இருக்கும். இந்தியாவை விட்டு வெளியில், அதாவது இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் போகிறத பற்றி பேசுறது ஆர்டிகிள் 21. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் பற்றி ஆர்டிகிள் 19லையும், ரைட் டு லைஃப்ன்றதுல இந்த ஃப்ரீடம் டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்றது ஆர்டிகிள் 21லேயும் வரும். ஸோ ஆர்டிகிள் 21ல் ரைட் டு லைஃப்பில் என்னென்ன மெயினாக வருதுன்னா, ரைட் டு லைஃப்ன்றது சும்மா உயிர் வாழ்கிறதுக்காக மட்டும் உரிமை இல்லை, ரைட் டு லைஃப் வித் ஹியூமன் டிக்னிட்டி. உயிர் வாழ்கிறது வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, கண்ணியத்தோட வாழணும். சரிங்களா? ஸோ இல்லை ஒரு பெருமையோட வாழணும், மரியாதையோட வாழணும் அப்படின்றது தான் இதில் வருது. ஓகே, தென் அடுத்தது ரைட் டு மேரி அப்படின்றது வருது. ஓகே, ஸோ ரைட் டு மேரி உங்களுக்கு பிடித்தமானவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ எந்த மதமாக இருக்கலாம், என்ன மொழியாக இருக்கலாம், என்ன ஒரு இனமாக இருக்கலாம், யாரை வேணால் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு உரிமை உங்களுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ரைட் டு ப்ரைவசி, அதாவது தனி உரிமைன்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட விஷயம், அதாவது உங்களோட ஃபோட்டோ, உங்களோட வீடியோ, ஆர் உங்களோட பேர், உங்களோட ஆதார் டீட்டெயிலு, உங்களோட பேன் டீட்டெயிலு, இதெல்லாம் வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது தடுக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, தென் இது இல்லாமல் கோபாலன் கேஸ், மேனகா காந்தி கேஸ் ரெண்டுமே ஆர்டிகிள் 21 பொறுத்து வரும். ஸோ இதில் என்ன நிலைநாட்டியிருப்பாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. மேனகா காந்தி கேஸில் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இதை ரெண்டையும் நிலைநாட்டியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா ஜப்பானில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது வரும். ஸோ அப்படின்னா என்ன? ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா ஒன்றும் இல்லைப்பா, ஸோ அதாவது அப்படியே சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே ஃபாலோ பண்ணுறது. ஓகே, தென் அடுத்தது மேனகா காந்தி கேஸில் என்ன வரும்னா, ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு அப்படியே அதையே பார்க்கக்கூடாது, அந்த சட்டம் என்ன வந்து தாக்கத்தை உண்டாக்குது. சரிங்களா? வெறும் ரைட் டு லைஃப்னா உயிர் வாழ்ந்துட்டு எப்படி வேணா இருந்தால் அது உயிர் வாழ்கிற மாதிரி இல்லை, மரியாதையாக உயிர் வாழணுன்றது கன்சிடர் பண்ணணுன்றது மேனகா காந்தி கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கோபாலன் கேஸில் ரைட் டு லைஃப்னா ரைட் டு லைஃப் தான், உயிர் வாழ்றதுக்கான உரிமை அப்படின்றது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். ஓகேப்பா. தென் இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த பேஜுன்றது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு இருக்கிற ஆர்டிகிள்ஸும் நம்ம தனியாக கொண்டு வந்திருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில், இது இல்லாமல் லக்ஷ்மிகாந்தில் அதிலெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரே பேஜில் ஸோ கொண்டு வந்திருக்கேன். ஒரு பேஜில் இன்னொரு பேஜ்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள். ஸோ ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது எதில் 2009 வருது. இம்மாரல் டிராஃபிக். சரிங்களா? ஸோ ஒழுக்கக்கேடானது அல்லது விபச்சாரத்துக்காக
அரெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வர்றது தான் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. பாண்டட் லேபர் சிஸ்டம், அதாவது கொத்தடிமை தொழிலாளர் முறை, அதை வந்து தடை செய்யறதுக்காக 1976 ஒரு சட்டம் வருது. மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்றது 1948 வருது. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட்ன்றது 1970. ஈக்குவல் ரெனிமரேஷன் ஆக்ட்ன்றது 1976. சம ஊதியம், அதாவது பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே அளவு ஊதியம் இருக்கணுன்றது. தென் சைல்ட் லேபர், சரிங்களா? ஸோ ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், ஸோ குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986. தென் கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், அதுக்குன்னு ஒரு சட்டம் வந்து 2005 வருது. இது நேஷனல் கமிஷனில் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே அப்பா. ஸோ அது இல்லாமல் ஆர்டிகல் 25, இது என்ன பற்றி பேசணும்னா ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஓகேயா? ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் பற்றி, அதாவது உங்களோட நம்பிக்கை, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஹிந்து கடவுள் கும்பிடலாம், இல்லை இஸ்லாமிய கடவுள் கும்பிடலாம், இல்லை கிறிஸ்தவ கடவுள் கும்பிடலாம், இல்லை கடவுளே இல்லைன்னு கும்பிடாமல் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பிலீஃபாக இருந்தாலும் ஓகே அதை மதிக்கும். இது இல்லாமல் அது ரிலேட்டடாக என்ன வேணால் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் பூஜை செய்யலாம், இதே இஸ்லாமிசமாக இருந்தால் நீங்கள் தொழுகலாம், இல்லை கிறிஸ்டியானிட்டினா நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க இதில். ஆர்டிகல் 27 என்ன சொல்லுதுன்னா நோ டேக்ஸ், எந்த ஒரு டேக்ஸுமே கலெக்ட் பண்ண முடியாது. ஃபார் ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டேக்ஸும் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு நோ டேக்ஸ் கேன் பி கலெக்டட். ஸோ ஃபீஸ், ஆனால் ஃபீஸுன்றது கலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வரி தான் வசூலிக்க முடியாது, ஆனால் கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ரைட் டு கன்சர்வ் தி லாங்குவேஜ், ஒரு மொழியை பாதுகாக்கிறதுக்கு அந்த மொழிக்காக போராடலாம். ஓகே, ஸோ போராடுற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரைட் டு கன்சர்வில் ரைட் டு அஜிடேட் வரும். ஆனால் இந்த இடத்துல ஆர்டிகிள் 25ல ரைட் டு கன்வெர்ட் வராது. ஸோ உங்களோட மதத்தை நீங்கள் பரப்பலாம், ஆனால் மற்றவங்கள நீங்கள் பரப்புறப்ப வந்து எங்களோட இதுக்கு வாங்க, எங்கள் ரிலீஜனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பரப்பக்கூடாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, ரைட் டு கன்வெர்ட்ன்றது கிடையாது. ஓகே, ஆனால் இந்த ரைட் டு கன்சர்வ் லாங்குவேஜ்ன்றது ரைட் டு அஜிடேட்ன்றது வரும் அதில், அதாவது போராடலாம் உங்களோட மொழிக்காக. ஓகேயா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னன்னா டு ஹாவ் தி பாடி ஆஃப். ஓகேப்பா? ஸோ ஹேபியஸ் கார்பஸ்ன்றது டு ஹாவ் தி பாடி ஆஃப் அப்படின்னு, அதாவது ஆட்கொணர்வு ஆணை அப்படின்றது உடலை கொண்டு வாருங்கள் அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மேண்டமஸ், மேண்டமஸ்னா வி கமாண்ட், சரிங்களா? ஸோ மேண்டமஸ்னா கட்டளை இடுதல்னு அர்த்தம். ப்ரொஹிபிஷன் டு ஃபார்பிட், ஏதாவது ஒன்றா தடை செய்யறது. ஓகே. தென் சர்டியோரரி அப்படின்னா டு பி சர்டிஃபைடு ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. ஓகே, ஸோ சான்று வேண்டும், இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறது. கியோ வாரண்டோ, பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறது தான். ஸோ கியோ வாரண்டோ. ஓகே, என்னோட டெலகிராம் ஐடி தனுஷா டாக்ஸ்பா, சந்தோஷ். ஓகே, ஸோ தனுஷா டாக்ஸ்ன்ற பேஜில் இருக்கும், அதில் நீங்கள் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் ஆணையிடுகிறோம், எஸ்பா. ஸோ அடுத்தது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது உங்களோட ஆர்டிகிள் 307 வருது. ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஆர்டிகிள் 307 வருது. ஓகே அப்பா? ஸோ இதில் ஆர்டிகிள் 19(1)F அப்புறம் ஆர்டிகிள் 31 இருந்து, சரிங்களா, சரத்து 11(1)F அப்புறம் 31 எடுத்து சரத்து 307 கொண்டு போய் பார்ட் 12 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வைப்பாங்க, பகுதி 12. ஓகே, ஸோ அது எதில் பண்ணுறாங்கன்னா உங்களோட 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து உங்களோட பார்ட் 3லேருந்து பார்ட் 12 கொண்டு போய் வைக்கிறாங்க.
ஓகேப்பா, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அது இல்லாமல் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் என்னென்னா ஆர்டிகிள் 265, இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக தான். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகிள்ஸ் தான். ஸோ ரைட்ஸ் அவுட் சைடு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேயா, ஸோ அடுத்தது ஆர்டிகிள் 265. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு சட்டம் டாக்ஸ் வரின்றது சட்டத்துக்கு மாறா நீங்கள் விதிக்க முடியாது. ஸோ நோ டாக்ஸ் கேன் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. சரிங்களா, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தென் இது இல்லாமல் ஆர்டிகிள் 300A. ஸோ இதில் என்னென்னா நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ 300A அதுதான். ஸோ ப்ராப்பர்ட்டின்றது பறிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது அடிப்படை உரிமைகள் கிடையாது, வெறும் உரிமை தான். சரிங்களா, ஸோ ஆர்டிகிள் 300. சரிங்களா, ஸோ ட்ரேட், காமர்ஸ், இன்டர்கோர்ஸ். சரிங்களா, இந்தியா முழுக்க இந்த வணிகம்ன்றது முழுக்க ஃப்ரீயாக இருக்கணும். வர்த்தகம், வணிகம் எதுனாலுமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஃப்ரீயாக என்னென்னா காசு இல்லாமல் அப்படி இல்லை, தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்பா, அடுத்தது ஆர்டிகிள் 326 அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது ரைட் டு ஓட் பற்றி வருது. ஓகே அப்பா, ஸோ அடல்ட் சஃப்ரேஜ் அதாவது ஓட்டுரிமை, ரைட் டு ஓட் பற்றி வர்றது தான் இங்கே 326. ஸோ அது என்னென்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களோட ஆர்டிகிள் 326 வருது. அடுத்தது ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்தாச்சு. ஆல்ரெடி அது எங்கேருந்து பாரோ பண்ணோன்னு பார்த்தாச்சு. அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எதை ரிசம்பிள் பண்ணுது. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது வழிமுறை கருவி பற்றி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி 1935 வருது இல்லையா, அதோட வழிமுறைகள் சட்டம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் ஆர்டிகிள் 39B 39C ரெண்டுமே எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, ரெண்டுமே எதை பற்றி வருது, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பற்றி வருதுப்பா. ஸோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னால் என்ன, ஸோ எப்படி நம்ம எல்லாருக்கும் சொத்துன்றது ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரே இடத்துல போய் குவியாமல் இருக்கலாம். ஸோ ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் காமன் குட். ஸோ எல்லா மக்களுக்கும் காமனான ரிசோர்ஸஸ் வந்து ஈஸியாக போய் ஈக்குவலாக ரீச் ஆகணும் அப்படின்றது. தென் ஆர்டிகிள் 300B வந்து என்னென்னா 39Bன்றது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஸோ சொத்து குவிப்பு அதை வந்து தடுக்கிறது. ஸோ 39A அப்படின்னா லீகல் எய்டு. ஸோ 39A அப்படின்றது ஃப்ரீ லீகல் எய்டு பற்றி வருது. சரிங்களா, ஸோ அடுத்தது ஆர்டிகிள் 43Bன்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி வருது. சரிங்களா, ஸோ 43Bன்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி. ஸோ 97th அமெண்ட்மெண்ட் 2011. ஓகே அப்பா, ஸோ அது முக்கியம். அடுத்தது ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ பொது உரிமையியல் சட்டம் அப்படின்றது 44 அப்படின்னு சொல்லி யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்றது 6 வயசு குழந்தை வரைக்கும் பார்ப்பாங்க. சரிங்களா, பார்த்துக்குவாங்க. அதாவது ஆரம்ப கால குழந்தை பருவ மற்றும் பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி அப்படின்றது 6 வயசு குழந்தை வரைக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 45ன்றது 6 வரைக்கும். ஸோ 45th ஆர்டிகிள் வந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 1976ன்றது ஸ்வரன்சிங் கமிட்டி 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1999ன்றது வர்மா கமிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டு பே டேக்ஸ் டு ஓட், இது 2 ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஸோ ஒரு டேக்ஸ் பே பண்ணுறதோ இல்லை ஓட்டு போடுறதோ ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம், அதையே வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாக வர்ற எல்லா ஆர்டிக்கிளும் ஆக்ட்ஸும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர். ஸோ இது பற்றி ட்ரிக்ஸ் பார்க்கணுன்னா அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வச்சே ஸோ 51Aக்கு ஏனா ஏ வச்சே ஒரு ட்ரிக் வச்சுருப்பேன், பி வச்சு பி, அந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு நீங்கள் அதை கூட பார்க்கலாம். ஓகே அப்பா, ஸோ அதுவும் முக்கியம். தென் ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர்ஸ் ஆக்ட்ன்றது 1971 வருது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்.
ஸோ அது 1955. தென் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ன்றது 1967. ஓகே. தென் ஆர்பிஐ ஆக்ட்லேயும் சிலது வந்து உங்களோட இது ரிலேட்டடாக வரும். தென் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ வன பாதுகாப்பு சட்டம்ன்றது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ன்றது 1980. ஸோ கவர்னர் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தது எதுனா கெனாடியன் மாடல். சரிங்களா? ஸோ கனடா மாடல் படி நம்ம என்னென்னா கவர்னரை வந்து இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரசிடென்ட் அப்படின்றவர், ஸோ குடியரசுத் தலைவராக வரணும்னா ஒருத்தர் வந்து மக்களவை உறுப்பினராக இருக்கிறதுக்கு தகுதி இருந்திருக்கணும். அதே துணை ஜனாதிபதியாக, சரிங்களா, துணை குடியரசுத் தலைவராக வரணும்னா அவர் வந்து மாநிலங்களவையோட உறுப்பினராக வர்றதுக்கு தகுதி இருந்திருக்கணும். தகுதி தான், மக்களவையோ மாநிலங்களவையோ உறுப்பினர்னு சொல்லலை, அதுக்கான தகுதி இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. பிரசிடென்ட்றது ரெசிக்னேஷன் வைஸ் பிரசிடென்ட்டு கொடுப்பாரு, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்பீக்கர், சரிங்களா, ஸோ மக்களவையோட சபாநாயகர் வந்து துணை சபாநாயகர்கிட்ட தன்னோட ராஜினாமாவை தருவார். அதே மாதிரி துணை சபாநாயகர் வந்து சபாநாயகர்கிட்ட ராஜினாமா தருவார். ஓகே. ஸோ இதுவும் முக்கியம். ஓகேப்பா. தென் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன மாடலில் இருக்காரு அப்படின்னா அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் மாடலில் இருப்பார். ஓகேயா. தென் ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள்ஸ் என்னன்னா ஆர்டிகிள் 52. ஆர்டிகிள் 52 என்னன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றி வரும். ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு ஜனாதிபதி இருக்கணும் அப்படின்றத பற்றி வரும். ஸோ ஆர்டிகிள் 63ன்றது என்னன்னா உங்களோட வைஸ் பிரசிடென்ட் பற்றி வரும், துணை ஜனாதிபதி. அதே ஆர்டிகிள் 153ன்றது உங்களோட கவர்னர் பற்றி வரும். ஓகேப்பா. ஸோ அது முக்கியம். ஓகே. தென் அடுத்தது, ஸோ இது இல்லாமல் ஆர்டிகிள் 53ன்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன். சரிங்களா? ஸோ ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆர்டிகிள் 54ன்றது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி வரும். தென் ஆர்டிகிள் 61ன்றது இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி வரும். ஆர்டிகிள் 63ன்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதாவது இந்தியாவுக்குன்னு துணை ஜனாதிபதினு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. தென் ஆர்டிகிள் 74ன்றது ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 76ன்றது அட்டார்னி ஜெனரல் பற்றி வரும். அதே வந்து ஆர்டிகிள் 165ன்றது அட்வொகேட் ஜெனரல். சரிங்களா? ஸோ அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் பற்றி வரும். ஓகேப்பா. தென் அடுத்தது, ஸோ ஆர்டிகிள் 78ன்றது டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் டு பிரசிடென்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது. தென் ஆர்டிகிள் 110ன்றது மணி பில் பற்றி. ஓகே. ஆர்டிகிள் 110ன்றது மணி பில் பற்றி, அதாவது பண மசோதானா என்ன அப்படின்றக்கான டெஃபினேஷன். தென் அது இல்லாமல் ஆர்டிகிள் 112ன்றது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ பட்ஜெட்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது. ஓகே. ஸோ ஆர்டிகிள் 123, 213 ரெண்டு இருக்கு. ஸோ ஆர்டிகிள் 123 அப்படின்றது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது அவசர சட்டம் கொண்டு வர முடியறதுக்கு இவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகிள் 123. அதே 213ன்றது இதே பவர் வந்து கவர்னருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர். அப்படியே 123, 213. ஓகே. எஸ் 108ன்றது ஜாயின்ட் சிட்டிங். எஸ்ப்பா, கரெக்ட்பா. ஸோ நந்தினி, குட் ஆஃப்டர்நூன் நந்தினி. ஓகே. எஸ் முனீஸ்வரன், ஆல் யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் ரைட். ஓகே. எஸ் about vice president. ஓகேப்பா. தென் ஸோ இதில் ஆர்டிகிள் 143 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்றதான் இதில் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 124, 214, 241. ஸோ அதே நம்பர் தான் வெவ்வேறு ஆர்டரில் வருது பாருங்கள். ஸோ 124ன்றது சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 214ன்றது இந்தியாவுக்குன்னு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஹை கோர்ட்டுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 244 வந்து ஹை கோர்ட்ஸ் ஃபார்
யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ 241ன்றது வரும். ஓகே, ஸோ அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஸோ ஆர்டிகிள் 32, ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பற்றி பேசுகிறது ஆர்டிகிள் 32. ஸோ ஆர்டிகிள் 226ன்றது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட். ஓகே, ஸோ ரிட் அதிகார வரம்புன்றது இதில் தான் வரும். ஓகே, எஸ், பார்டனிங் பவர் 72 and 161 கரெக்டுப்பா. ஓகே முனீஸ்வரன், ஓகேப்பா. ஸோ 72 161 பார்டனிங் பவர். ஓகே, ஸோ அடுத்தது ஆர்டிகிள் 153ன்றது கவர்னர் ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலங்களுக்கு ஆளுநர்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆர்டிகிள் 163 அப்படின்றது என்னன்னா உங்களோட சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது, டு எய்ட் அண்ட் அட்வைஸ். ஓகே, எஸ் பாஸ் கிறிஸ்டியன், எஸ்பா. 213 இஸ் அபவுட் கவர்னர், எஸ். ஓகே, அடுத்தது ஆர்டிகிள் 164ன்றது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசும். ஓகே, அடுத்தது இதில் பாருங்க 200, அதாவது அசென்ட் டு பில்ஸ் பை கவர்னர். ஓகே, ஸோ இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, எய்தர் ஒரு சட்டத்துக்கு எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நோன்னு சொல்லலாம், இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது, சரிங்களா. ஸோ இது என்னென்னா ஆர்டிகிள் 213ல் ஆர்டினன்ஸ் பை கவர்னர். ஸோ ஆர்டினன்ஸ் பை கவர்னர்ன்றது ஆர்டிகிள் 213ல் வரும். ஸோ அது ஆல்ரெடி பார்த்தாது. இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட ஆர்டிகிள்ஸ் பார்க்கலாம். ஸோ 279A அப்படின்றது ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டிக்குன்னு கவுன்சில் தனியாக இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிறது. 280ன்றது நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். ஆர்டிகிள் 368ன்றது அரசியலமைப்பு திருத்தம் பற்றி, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி பேசும். ஓகேப்பா, அடுத்தது ஸோ 324ன்றது எலெக்ஷன் கமிஷன். ஸோ 148ன்றது ஸோ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அடுத்தது ஸோ 315ன்றது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ 338ன்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ். ஸோ இதே மாதிரி எஸ்டி இருக்குது. ஸோ 338ஏன்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ். அதே 338Bன்றது உங்களோடது பிசிக்கு வரும். ஓகே அப்பா, ஸோ அதுதான் முக்கியம். தென் 340ன்றது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ்க்கு வரும். ஓகே, எஸ். ஸோ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸ்ன்றது 338ம் சாரி பியும் 340யும் வரும். ஓகே அப்பா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்றவர் 65 வயசில் ரிட்டையர் ஆகிடுவாங்க. தென் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ன்றவங்க ரிட்டையர் அட் 62 இயர்ஸ். ஓகே, ஹை கோர்ட் ஜட்ஜுன்றவங்க 62 இயர்ஸ்க்கு ரிட்டையர் ஆயிடுவாங்க. தென் டென்யூர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் என்னன்னா 6 இயர்ஸ் ஆர் அப் டு ஏஜ் ஆஃப் 65. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ? ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்றாரு, அவரோட டென்யூர் அதாவது பதவிக்காலம்ன்றது 6 வருஷம் இல்லைன்னா 65 வயசு வரைக்கும். ஓகே, அடுத்தது ஸோ இதில் ஸோ பவர் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாரோட் ஃப்ரம். ஸோ நம்மளோட ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான பவர் அப்படின்றது எங்கேருந்து எடுத்தோம்? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூன்னு என்னென்னா நீதித்துறை மறு ஆய்வுன்னு அர்த்தம். ஓகே, அது எங்கேருந்து எடுத்தோம்னா இதிலிருந்து அர்த்தம். ஓகே, தென் அடுத்தது ஆர்டிகிள் 141. ஸோ இது என்னென்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்னென்னலாம் லாஸ் இருக்கோ அதை வந்து லாஸ் கொண்டு வருதோ அது மற்ற கோர்ட் மேலே பைண்டிங்காக இருக்கும், மற்ற கோர்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களோட 141. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ அது வந்து பார்ட் 5ல் வருது, சாரி பார்ட் 6ல் வருது. ஓகே, ஸோ அடுத்தது மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது 60. அதே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்ன்றது 169.
அதே மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது எவ்வளோனா 40. ஸோ அது ஆர்டிக்கிள் நம்பர். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கிள் நம்பர் வந்து 169. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓகே. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து November 1 ஸோ 1986 தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத அபாலிஷ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது எம்ஜிஆர் அவர்களோட பீரியடில் நடந்தது. ஓகேப்பா? ஸோ எம்ஜிஆர் அவர்களோட பீரியடில் நடந்தது. ஸோ இது இல்லாமல் நம்ம மற்ற விஷயங்களும் பார்ப்போம். கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு தந்துடுவேன். இது எல்லாமே ஒரே லிங்க்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இதோட எல்லாமே ஒரே லிங்க்லேயே நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சரி ஓகேப்பா. இந்த பிடிஎஃப் பாருங்க. இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ இதில் என்ன கொண்டு வந்திருப்பேன்னா, எந்த பாடி எந்த வருஷத்துலையோ இல்லை என்ன ஆக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட பர்பஸ் என்ன, அதோட காம்போசிஷன் என்ன, சரிங்களா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அதோட பதவி காலம் என்ன, யார் ரிமூவ் பண்ணுறாங்க, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்றதுக்கு எல்லா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கும் இங்கே போட்டிருப்பேன். சரிங்களா? இது நீங்களே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்க, இதில் ஒன் செகண்ட் கைஸ், பிடிஎஃபாகவே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்க மேம், பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதா? ஸோ பிடிஎஃப் நானே உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. சரிங்களா? ஸோ நானே உங்களுக்கு லிங்க் இந்த வீடியோக்கு கீழே பின்டு கமெண்ட்ஸில் வச்சுருவேன். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் இதே பிடிஎஃப் வந்து தனுஷா டாக்ஸ்ன்ற பேஜ்லேயும் டவுன்லோட் பண்ணலாம். ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணோன்னா, ஆப்பில் போனோன்னா ஹோம் பேஜ் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஸ்டடி மெட்டீரியல்னு மேலே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அதே அப்லோட் பண்ணுறது இந்த செஷன் முடித்ததுக்கப்புறம் தான் உடனே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் பாருங்களாம். ஓகே. ஸோ இதில் எலெக்ஷன் கமிஷன்றது ஆர்டிக்கிள் 324 வருது. ஸோ அது இல்லாமல் யூபிஎஸ்சி 315 to 322. ஸோ இது பாடி, அதோட ஆர்டிக்கிள் என்ன, இது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஓகே. ஸோ அதனால் அந்த பாடி, அதோட ஆர்டிக்கிள் என்ன, அதோட பர்பஸ் என்ன, காம்போசிஷன். ஓகே. ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க, இதை யார் அப்பாயின்ட் பண்ணுறா, சரிங்களா, பதவி நியமனம் பண்ணுறது யார், தென் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே மேம், ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் ஆகலையா? இட் இஸ் இன் உங்களோட ஆப், உங்களோட ஃபோன் பழசாக இருக்கலாம்ப்பா, இல்லைன்னா ஆப் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது 2 நாளில் இந்த இஷ்யூஸ் வரும் சந்தோஷ்ராஜ். ஸோ மற்றவங்க எல்லாருக்கும் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். எஸ், இட் இஸ் டவுன்லோடிங். இதை வந்து நான் இனிமேல் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இது இப்போ வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு பார்த்துக்கோங்க. உங்களோட எய்தர் உங்கள் ஃபோன் பழசாக இருக்கலாம், இல்லையா
நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் சில பிடிஎஃப் வந்து ஒன்லி ரீடபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இது வந்து டவுன்லோடபிள் தான் கொண்டு வந்திருப்பேன் நான். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ எலெக்ஷன் கமிஷன். ஸோ எங்கே விட்டேன்? குவாலிஃபிகேஷன். ஸோ என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இவங்களுக்குன்னு. ஸோ இவங்களோட வேலைக்கான சரிங்களா. ஸோ டென்யூர் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் என்ன? ஓகே, ஸோ அவங்களோட சர்வீஸ் கண்டிஷன்ஸ் என்னென்ன. தென் ரிமூவல், இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது. தென் இவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும்பா. ஓகே, ஸோ இதில் என்னென்ன டீல் பண்ணியிருப்போம்னா எலெக்ஷன் கமிஷன், தென் அதே மாதிரி யூபிஎஸ்சி, அப்புறம் எஸ்பிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி. தென் அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன், தென் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி பிசிஸ், தென் ஸ்பெஷல் லிங்குவிஸ்டிக் ஆஃபீஸர்ஸ். ஓகே, தென் ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றி ஒரே பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்ல நீங்கள் இதை பார்க்கலாம். தென் இன்னொரு பிடிஎஃப் காமிச்சேன் இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களோட நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்றது இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இதுலேயும் அதே தான். நீத்தி ஆயோக், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், தென் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், லோக்பால், லோகாயுக்தா, அப்புறம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது எல்லாமே நம்ம ஒரே இதாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ அதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே அப்பா, இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க. அண்ட் ஜூலை 10, ஸோ ஜூலை 10 அன்னைக்கு நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல் ரிவிஷன் வச்சுக்கலாம். அதில் வந்து எப்படின்னா 500 ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 500 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இதில் ஆல்ரெடி நம்ம 100 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் 500 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜூலை 10. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கவர் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கிற மாதிரி கண்டென்ட்டே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இது இல்லாமல் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயோ இல்லை உங்களோட புக்ஸ்லேயோ எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன் இல்லையா, அதையும் கொண்டு வந்திருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜூலை 10 சரிங்களா. ஸோ அந்த அன்னைக்கு காலையில் அட்டன் பண்ணுங்கள், மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அந்த செஷன் வந்து காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ 10 மணியா இல்லை 2 மணியான்றது நான் 10 மணின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 o'clock உங்களுக்கு கன்வீனியண்ட்டா இல்லை 2 o'clock கன்வீனியண்ட்டான்றதை சொல்லுங்கள். ஸோ இதுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்கும் 10 ஓகேனா 10 நம்ம செஷன் வச்சிடலாம். ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் எங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ எங்கே இருக்கும்னா ஓகே, ஸோ நம்ம ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா சரிங்களா. ஸோ ஆப்பில் போனீங்கன்னா ஸோ ஹோம் பேஜ், அதில் ஸ்டடி மெட்டீரியல், ஸோ அதில் நீங்கள் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ அதோட பிடிஎஃப் அதோட பிடிஎஃப் இப்போவே கொடுக்க முடியாதுப்பா. அது இப்போ தான் ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு 200 ஃபேக்ட்ஸ் போயிட்டுருக்கு. மீதி ஒரு 300 ஃபேக்ட்ஸு நான் இன்றைக்கும் நாளைக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் சதீஷ். ஸோ முன்னவே கொடுக்க முடியாதுப்பா. சஹானா இஸ்மாயில் பிடிஎஃப் இங்கே தான்ப்பா இருக்கும். இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இல்லாமல் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் ரெண்டுலேயுமே அடா 247 தமிழ்லையும் தனுஷா டாக்ஸ்ன்ற டெலகிராம் சேனல்லையும் ப்ளேஸ் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் என் நோட்டா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக ப்ரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கு YT03ன்ற கோடு யூஸ் பண்ணுறப்ப 22% ஆஃப் கிடைக்கும். அண்ட் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தென் இது இல்லாமல் பிசி எக்ஸாமுக்காக 28 ஸோ போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா அவங்களுக்கு 28 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.
எஸ் எஸ் பிடிஎஃப் கொடுத்துருவேன்ப்பா. எஸ் பிடிஎஃப்ன்றது யூ கேன் கெட் லைக் திஸ். ஸோ இது டைரக்ட் லிங்க்கே நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவேன். அந்த டைரக்ட் லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ் போய் ஸ்டடி மெட்டீரியல் போய் ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ கைஸ்.